Good evening and welcome all. Thank you so much for joining this team business meet. And my name is Daniel. I am working for a private insurance company. We are from Coimbatore, and thank you so much for joining on time. So in the team business meeting, a general information I want to give you. What is this about team business meet and why we are conducting this, and what is the do something for the society. Okay, so நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்தில் நம்ம ஏதாவது பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த டீம் பிசினஸ் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 வருட காலம் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 years we have completed. The purpose of this program பாத்தீங்கன்னா இதுல we used to call the entrepreneurs, தொழில் முனைவோர்கள் நம்ம கூப்பிடுறோம். அது போக பிசினஸ் பீப்புள், பிரைவேட்ல ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் பண்ணக்கூடியவங்க அவங்களை இன்வைட் பண்ணி அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் சாதிச்சாங்க, how they have succeeded in their life, how God has helped their life also அப்படின்னு சொல்லி பல்வேறு விதத்துல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா it is 25 years, 30 years, 40 years, lot of experience they have shared from different industry. Okay, we have a chartered accountant, we have a bankers, and we have a entrepreneurs, okay, software engineers. So today also we have the speaker has come from Chennai, and so I am very happy to introduce the guest speaker today. So அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள டாபிக் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, இன்னைக்கு ஒரு சிறப்பான பணியை நம்ம செய்ய வேண்டும். ஓகே, ஒரு எக்ஸலன்ஸா நம்ம பண்ண வேண்டும் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஓகே, ஆனா எல்லாராலையும் முடியல. ஓகே, எல்லாருமே we want to be excellence in everything, but we could not able to succeed in every time. So எக்ஸலன்ஸ்னா என்ன? ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியதுன்னு சொல்லலாம். எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் ஆர்டினரி திங்ஸ் எக்ஸ்ட்ராடினரி வெல். ஓகே, ஒரு சாதாரண விஷயத்தை கூட நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஒரு ஆர்டினரி திங்ஸை நம்ம ரெகுலரா பண்ணக்கூடியது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா பண்ண முடியும். Okay, I met a person a week before, and he was the one of the president for Videography Association in Coimbatore. So they have around 1,200 members were there in the association. So உங்களுக்கு தெரியும் கோவிட் டைம்ல நிறைய இண்டஸ்ட்ரி கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கல்யாணம், அந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேன்சல் பண்ணாங்க. ஓகே, பெரிய மேரேஜ்லாம் கேன்சல் பண்ணாங்க. அதனால அந்த தொழில் நலிவடைஞ்சதை பாக்குறோம். அவர் சொன்னார் என்கிட்ட, டேனியல், நாங்க இந்த டைம்ல என்ன பண்ணோம்னா we started want to do something அப்படின்னு சொல்லி ஒரு 11-12 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 60 lakhsல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சோம். ஓகே, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல we want to give the excellence. ஓகே, எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ரேட் கொடுக்கணும், நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஹோம் டெலிவரி கொடுக்கணும். And he told me that I want to give that excellence to the people சொல்லி அவர் சொன்னார் எனக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம துறையில எக்ஸலன்ஸா இருக்கும்னு நினைக்கிறோம். Okay, so excellence is doing the ordinary things in extraordinary well, and also excellence is not being the best. Excellence is not being the best, and it is doing your best. Okay, so it is excellence just not being the best, it is doing your best. So நம்ம கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளால வந்து எக்ஸலன்ஸா பண்ண முடியுதா, ஓகே, நம்மளால வந்து இன்னைக்கு சிறப்பாக செய்ய முடிகிறதா அப்படின்ற ஒரு டாபிக்கை இன்னைக்கு உங்களோடு கூட டெலிவரி பண்றதுக்காக, ஓகே, அண்ட் we also along with this Mr. S.J.H. Jesudoss, and I had an opportunity to work with him very short particular time. Okay, I attended one session in Pondicherry, அவரோட செஷன் ஒன்று அட்டன் பண்ணேன். He is very experienced person in training, okay, and insuranceல வந்து பாத்தீங்கன்னா is having 22 years of experience, sales and marketing developmentல நல்ல learning and development divisionல இருக்காங்க. So he's a very good trainer and work for a lot of big companies, Eli Lilly, Max Life Insurance, and currently he is working for Bharati AXA distribution for training it for West and South. Okay, so and கடைசியா நான் பேசும்போது மாசத்துக்கு எத்தனை தடவை டிராவல் பண்றீங்கன்னா ஒரு 20-22 நாள் டிராவல் பண்றேன் டேனியல். Only Sundays or Saturdays I'll come to Chennai, and he just told me he's also, apart from his career, he's also involved into church or ministry work, and he's also a worship leader. I'm very happy to introduce today and Mr. S.J.H. Jesudoss. We used to call Jesu, and Jesu, thank you so much for joining today, Jesu. And over to you to present the Way to Excellence topic on behalf of entire Kovai City AG Church and team business meeting. And definitely we are welcoming you. And this video is also going to get uploaded in the YouTube. And all the viewers, and request you can also join this program directly on every month, second Sunday. Okay, we are joining this program directly in WebEx also. You can join in online directly. And if you want to continue to watch in YouTube also, you can continue to watch. And kindly post your feedback, okay, in the chat. And the chat la YouTube la neenga watch pannina adla remarks la kuda neenga mention pannunga, and people are getting the invitation from my end directly. Okay, you can also reply to me back about the program. So now I welcome Mr. S.J.H. Jesudoss to present the Way to Excellence. Jesu, thank you so much for joining from Chennai. Over to you, Jesu. Thank you. Thank you, Brother Daniel, and I thank God for this invitation. And it is really a blessing and a grace given by God that I'm being able to be a part of this wonderful group. And my appreciations, my compliments to this business meet of your church group. It was so nice. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய செக்குலர் குரூப்ஸ், நிறைய அசோசியேஷன்ஸ், பிஎன்ஐ மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ், ஒர்க் ரிலேட்டடாக, ஒர்க் சப்போர்ட்டடாக, ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்குது, செக்குலர் குரூப்ஸ். பட் வெரி ஃபியூ கிறிஸ்டியன் குரூப்ஸ் are currently working with a pure intent to glorify God. So I'm very happy that you and your church are pioneering this kind of a association, this kind of a group. And more than anyone else, I feel that since we stand in the battlefield, we face a lot of troubles, lot of trials, lot of struggles, or lot of questions, lot of doubts, and lot of uncertainties. And இது எல்லாமே வந்து நம்மளோட சுய பலத்திலையோ இல்லை சுய ஞானத்திலையோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஸ்டம்லையோ நம்ம ஓவர் கம் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் த விஸ்டம் ஹீ கிவ்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் அஸ். அது மூலமாக தான் நம்ம வந்து வில் பி ஏபிள் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் எய்தர் இன் த ஒர்க் ஆர் இன் த பிஸ்னஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ தேங்க்ஸ் டேனியல் ஒன் மோர் டைம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஏன் இந்த எக்ஸலன்ஸுங்கிற இந்த டாபிக் நேமை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் ஆரம்ப காலத்தில் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேரும் பொழுது, நான் ஆரம்ப காலத்தில் நான் போன சர்ச்சில் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் வந்து ஒரு பிரதர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அந்த மெசேஜ் ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு மெயினோட க்ரக்ஸ் என்னன்னா, ஆஸ் அ கிறிஸ்டியன் ஒர்க்கர், ஆஸ் அ பிலீவர், நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் என்ன, நம்ம ஒர்க் பண்ணுறதோட பர்பஸ் என்ன, வாட் இஸ் த பர்பஸ். ஒரு புறம் நம்மளோட வெல்த் கிரியேஷன், ஒரு புறம் நம்ம நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது, ஒரு புறம் நம்மளுக்கு நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, நம்ம கோல்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது ஒரு புறம் இருக்குது. அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து ஆண்டவராக நம்மளை பார்த்து ஆசீர்வதிக்கிறது. ஆனால் அதையோட பெரிய பர்பஸ் நம்ம வேலை செய்கிறது, எதர் நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் சர்வீஸில் இருக்கலாம். நம்மளோட ஒகேஷன், நம்ம ப்ரொஃபஷனில் நம்மளோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம வேலை மூலமாக ஹவு வி கேன் க்ளோரிஃபை காட் பை டெலிவரிங் எக்ஸலன்ஸ் த்ரூ வாட் வி ஆர் டூயிங். நம்ம செய்கிற காரியத்திலிருந்து எப்படி நம்ம அதை சிறப்பாக செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் எப்படி மகிமைப்படுன்னு சொல்லி நான் இது வந்து ஒரு 22-23 இயர்ஸ் பிஃபோர், நான் வந்து அப்போ காலேஜ் ஃபைனல் இயரில் இருந்துட்டு வேலை தேடுற அந்த டைமில் இதும்போ கேட்ட மெசேஜ். ஸோ அன்னிலேருந்து
என்னோட மைண்டில் நான் என்னோட வேலையில் இல்லை நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் வந்து ஆண்டவரோட நாமம் மகிமைப்படணும், அதுக்கு நம்ம எப்படி சிறப்பாக செய்யலான்னு சொல்லி பிரயாசப்படுற நாட்கள் அன்னிலேருந்து இருக்குது. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த எக்ஸலன்ஸ் நம்ம ஒரு பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி பார்த்து நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனில் ஹவு வி கேன் அப்ளை அண்ட் க்ளோரிஃபை காட் த்ரூ அவர் பிஸ்னஸ் ஆர் த்ரூ அவர் ஒர்க், அதுதான் நான் உங்ககிட்ட சுருக்கமாக நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன். I'll just share the presentation. Is the screen visible, Daniel? Yeah, it is visible. Yeah, slide mode. Yeah, it's clear. Thank you. ஸோ இன்னைக்கு எல்லா கம்பெனியும் நீங்கள் முக்காசி எடுத்த எனி ஆர்கனைசேஷன் மேஜர் பிஸ்னஸஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மோட்டோவோ இல்லை அவங்களோட ஒரு வேல்யூ சிஸ்டமோ இல்லை அவங்களோட பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸலன்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு எக்ஸல் இன் வாட் வி ஆர் டூயிங். யூ மே பி அ ஸ்போர்ட்ஸ்மேன், யூ மே பி அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், யூ மே பி அ டீச்சர், ஆர் யூ மே பி ஈவன் அ மினிஸ்டரிங் ஃபார் காட். எல்லாத்துலேயும் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரு ஆவலோட நம்ம எதிர்பார்க்குற விஷயமா இருக்கு. While companies do have mottos and values as excellence, பட் உண்மையிலே இன்னைக்கு வந்து எக்ஸலன்ஸ் எந்த அளவுக்கு டெலிவரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து நாங்கள் எக்ஸலன்ஸாக சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வென் வி ரிசீவ் த சர்வீஸ் அதில் சில கேப்ஸ், அதில் சில ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அது இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த உலகம் வந்து எக்ஸலன்ஸுங்கிறத தேடி போனாலும், பட் வாட் எக்ஸாக்ட்லி we can take from Bible in towards this excellent concept is what we are going to see. So முதல்ல I just want to give you a definition. Brother Daniel வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸலன்ஸோட டெஃபினிஷன் பியூட்டிஃபுல்லாக சொன்னார். What is excellence? It is always being in a state of quality, high quality, extraordinary quality, doing best, doing more than what you are capable of doing, doing more than what your ability of doing. அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்றது கிடையாது, கண்டினியூஸா you have been very consistently being in that state of mind. So எக்ஸலன்ஸ்ங்கிறது இட்ஸ் a state of mind. It is not a ஒரு விஷயம் ஒரு வாட்டி பண்ற ஒரு விஷயம் கிடையாது. It's a state of mind. If your state of mind is not driving towards excellence, then நீங்க எல்லா விஷயத்திலும் எதை யோசிக்க மாட்டீங்க? எக்ஸலண்டா நம்ம பண்ணணும், எக்ஸலண்டா டெலிவர் பண்ணுங்கிறத நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஏன் இந்த எக்ஸலன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு செக்யூலர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் உங்களுக்கு why excellence is important சொல்றேன். இப்போ இந்த வேர்ல்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது நீங்க ஏதாவது ஒரு வேலையை சிறப்பாக செய்யும் போது யூ கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஒர்க். ஒரு வேலையை ஆவரேஜா நம்ம பண்ணோம்னா அதுல உங்களுக்கே போர் அடிச்சிடும். இது எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி போகுது, உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுக்கறது இல்லைன்னு. ரெண்டாவது, நீங்க சிறப்பான விஷயங்களை செய்யணும்னு நீங்க யோசிக்கும் பொழுது யூ ஸ்டார்ட் பிரேக்கிங் யோர் கரண்ட் மொனோட்டோனி. நீங்க கரண்டா அப்படியே பண்ற விஷயத்த வந்ததுலேருந்து ஒரு பிரேக் எடுத்து இதை வித்தியாசமா பண்ணலாமே, இதை ஒன்று நல்லா பண்ணலாமேன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. மூணாவது காரியம், இந்த உலகத்தின் பார்வையில் வந்து எக்ஸலன்ஸ் வில் லீட் டு ப்ரோக்ரஸ் அண்ட் க்ரோத். நம்ம நல்லா சர்வீஸ், கஸ்டமர் சர்வீஸ் நம்ம நல்லா கொடுக்குறோம்னா, நம்ம ப்ராடக்ட் நல்லா நம்ம டெலிவரி பண்றோம்னா அப்போ நல்ல க்ரோத் வரும், நல்ல ப்ரோக்ரஸ் வரும், அது மூலமா நல்ல ப்ராஃபிட் வரும், நல்ல பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த உலகத்தின் பார்வையில் இருக்கு. கடைசியா எக்ஸலன்ஸ் சொல்லும் போது யூ செட் நியூ பெஞ்ச் மார்க்ஸ். இப்போ ஸ்டார் பக்ஸ் எல்லா இடத்துலையும் தே ஓப்பன். ஏன் ஸ்டார் பக்ஸ் வந்து ஒரு கிரேசியா இருக்கு? அந்த காஃபி வந்து வேற எங்கேயுமே கிடைக்காதனாலயா? somehow he has set an excellence in coffee. அதனால தான் அந்த பிராண்ட் ஸ்டார் பக்ஸுக்கு வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி, அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ வேர்ல்டு ஓவர் அவ்வளோ ஃபாலோயிங் இருக்கு. ஸோ வென் யூ ட்ரை அண்ட் கெட் இன் டு அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப் அன் எக்ஸலன்ஸ், யூ ஆட்டோமேட்டிக்லி செட் நியூ பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ இதுதான் வந்து செக்யூலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தே சி எக்ஸலன்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சாட்டிஸ்ஃபை தீஸ் திங்ஸ். பட் பிப்ளிக்கலா why excellence is important for every Christian businessman, businesswoman, and for a Christian worker at workplace? Number one, our God's character itself is an excellence character. Number Bible வாசிக்கும் போது Psalms 8:9, Lord, how majestic is your name, how excellent. ஒரு translation இப்படி சொல்றது, how excellent is your name. Because our God, the God whom we serve, is a God of excellence. இந்த கிரியேஷன் எடுத்து பாருங்க நீங்க, ஏதாவது கிரியேஷனை வந்து அவர் பாதியிலே விட்டுருக்காரா?
எல்லாம் ஏதாவது ஒரு கிரியேஷனை வந்து அவர் அரைங்குறையமா பண்ணி விட்டுருக்கிறாரா? அவர் எல்லா கிரியேஷனும் பண்ண பிறகு என்ன சொன்னாரு? இட் இஸ் குட் அண்ட் எக்ஸலண்ட். அதே மாதிரி பைபிள்ல எல்லா இடத்துலயும் நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது God has revealed his character of excellence, how excellent he is, and thereby he calls us for being excellent. ரெண்டாவது ரீசன் why excellence is important for us is that உங்களோட excellence மூலமா who gets glorified? God gets glorified. If you read this verse from Matthew chapter 5 verse 16, I'll read it for you from NIV version. In the same way, let your light shine before others, that they may see your good deeds and glorify your Father in heaven. ஸோ நீங்கள் நம்ம செயல்படும் பொழுது நம்ம ஒரு மீடியாக்கராக இல்லாமல் ஒன்று ஒரு நல்ல ஆண்டவருக்கு பண்ணலாம், இல்லை நல்லா ஒன்று வித்தியாசமாக பண்ணலாம், ஒன்று ஸ்பெஷலாக பண்ணலாம், ஒன்று கொஞ்சம் இது இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இது என்னோட பெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது when the final outcome, உங்களோட அவுட்கம் ஃபைனலாக உங்கள் பை ப்ராடக்ட் வரும் பொழுது அதை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களோட சோஷியல் சர்க்கிள் இருக்கிறவங்க யாரை க்ளோரிஃபை பண்ணுவாங்களா? ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. ஸோ why excellence is important for a Christian worker? Because through our work we glorify God. And finally, it's a command by God. ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல சொல்றாருன்னா, I am excellent, நான் எக்ஸலண்டா இருக்கிற மாதிரி you also be excellent. ஸோ இந்த உலகத்தின் பார்வையில் ஒருவேளை எக்ஸலன்ஸ் வந்து ஒரு ஒரு growth, ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி யோசித்தாலும் நம்மளோட அடிப்படையில் we are called to be excellent by a God of excellence. அதனால ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து ஒரு முயற்சி எடுத்து இதை வந்து பிரயாசப்படுத்துறதுக்கு நம்ம ஒருத்தர் என்ன பண்ணணும்? எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ வாட் ஆர் த பேரியர்ஸ்? எல்லாருக்கும் வந்து சிறப்பான காரியங்கள் செய்யணும்னு ஆசை, ஆனால் என்ன பேரியர்ஸ்? இது என்னெல்லாம் தடையாக வருது? வாட் ஆர் தி ஆப்ஸ்டக்கிள்ஸ்? நம்பர் ஒன், why I can't be excellent? lack of purpose. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன நோக்கம்? நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வாட் இஸ் த பர்பஸ் அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ்? இஸ் இட் ஒன்லி ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் மை பர்பஸ், ஆர் இஸ் இட் ஒன்லி செல்லிங் அ ப்ராடக்ட் இஸ் மை பர்பஸ்? நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், நான் ஒரு ஃபார்மா கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறேன், ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன். வாட் இஸ் த பர்பஸ்? ஸோ நான் என்ன பண்ணணும் சொல்லி ஒரு நோக்கம் இல்லாமல் நான் இருந்தேன்னா என்னால் நான் செய்கிற காரியத்தில் சிறப்பாக எதுவும் செய்ய முடியாது. ரெண்டாவது பேரியர் ஃபார் எக்ஸலன்ஸ் இஸ் தட் லேக் ஆஃப் ஓனர்ஷிப். நான் எதையுமே வந்து நான் ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கோ இல்லை அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறதுக்கோ நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அப்படி இருந்தேன்னா என்னால் எதுவுமே சிறப்பாக செய்ய முடியாது. நான் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இது என்னுடைய காரியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் நான் வந்து வர்ஷிப் லீட் பண்ணுறதுனால ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது சில மியூசிஷியன்ஸ் வந்து அது ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், அது வந்து இது ஆண்டவர் மகிமைப்படுத்துறதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்களா முயற்சி எடுத்து அவங்க வந்து முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்லாம் போட்டு தே ப்ளே ஃபார் காட். அதே சமயம் சில மியூசிஷியன்ஸ் வந்து ஓகே எனக்கு வாசிக்க தெரியும் அதனால நான் வாசிக்கிறேன் அப்படின்னு வந்து வாசிப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அவுட்புட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே வந்து இந்த பிரயாசப்பட்டு அந்த பிரதர் இருக்காருங்களா, அவருக்கு அவ்வளோவா வாசிக்க கூட தெரிஞ்சிருக்காது, அவருக்கு வந்து அவ்வளோவா மியூசிக் பற்றி நாலேஜ் கூட இருந்திருக்காது. பட் அவரோட அவுட்புட் வந்து எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ வென் யூ டோன்ட் டேக் ஓனர்ஷிப் தென் யூ ஆர் ஸ்டாப்பிங், யூ ஆர் க்ளோசிங் த டோர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் யோர் லைஃப். இட் இஸ் நாட் இன் யோர் ப்ரொஃபஷனல் லைஃப் அலோன், ஈவன் இன் யோர் பர்சனல் லைஃப் யூ ஆர் க்ளோசிங் த டோர். மூணாவது பெரிய ரீசன் இன்னைக்கு ஏன் சிலர் வந்து இந்த எக்ஸலன்ஸை நோக்கி போக மாட்டேங்கிறாங்கன்னா, they just live a survival attitude life. நம்ம பாட்டுக்கு சர்வைவ் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம ஏன் இதுக்கு மூலம் நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறேன், ஐ எம் கெட்டிங் பெய்ட், எனக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு நான் வேலை பண்ணிட்டு போகிறேனே, இதுவே நல்லா தான் இருக்குது, இதோட நான் ஏன் ஒன்று மெனக்கெடணும், இதுவே போதுமே, அந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஆட்டிடியூட் இருக்கிறச்ச உங்களால் சிறப்பாக செயல்பட முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி the final reason for somebody who can't excel in their life is that they don't have any passion for God. இன்னைக்கு நீங்க இதை நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்களா இல்லையா தெரியல, you can see there are a lot of difference between a believer working and a non-believer working.
a believer who fellowships with God, a believer who prays, a believer who reads the Bible, attends the church. அவங்க செய்கிற செயலுக்கும் அதே சமயத்தில் ஒரு நான் பிலீவர் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து ஒரு ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர் யூனோ இது வந்து என்னோட ஒரு ஸ்கிப் லெவல் சூப்பர்வைசர், அவர் ஒரு கம்பெனியோட டைரக்டர், அவர் சொல்லி நான் அதை கேட்டிருக்கிறேன். பாருங்க அவர் என்ன சொன்னார்னா, நீங்க பேஷனேட்டா இருக்கணும்னா, இஃப் யூ ஹேவ் டு பி பேஷனேட் தென் யூ ஹேவ் டு பி பேஷனேட் ஃபார் காட். அப்போ அவர் என்னை பத்தி ஒரு ஒரு அப்ரைசர்ல சொல்லும் பொழுது, இது என்னையோட நேமை நான் பிராக் பண்றதுக்காக சொல்ல, ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் as an எக்ஸாம்பிள். ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர்ல வந்து யூ ஆர் அ வெரி பேஷனேட் பர்சன், யூ ஆர் அ வெரி enthusiastic பர்சன் பிகாஸ் யூ சர்வ் காட் எவ்ரி சண்டே. இது வந்து ஒரு நான் பிலீவர் சூப்பர்வைசர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ பாருங்க, நம்ம வந்து ஆண்டவரோட நம்ம தொடர்புல இல்லைன்னா, இஃப் வி அண்ட் தொடர்புல இருக்கிறது வந்து நாட் ஜஸ்ட் அட்டெண்டிங் சர்ச், பட் இஃப் வி ஆர் நாட் பேஷனேட் ஃபார் காட், தென் யூ கான்ட் எக்ஸல் இன் யோர் லைஃப். ஏன்னா அந்த ஆண்டவரோட நெருங்குற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பேஷன் வில் ஓவர்ஃப்ளோ ஆஸ் எக்ஸலன்ஸ் இன் யோர் லைஃப். So இன்னைக்கு ஈவினிங் you may like to introspect and see, because there is no one as a judge here and nobody can be a critic also here. If you are wanted in some area, where do you lack, where is the gap, and then you can self examine yourself and you can correct it. Let's move forward. Okay, so what are the three questions which I need to ask myself if I have to operate from the spirit of excellence? Number one, are we serving with excellence? நான் வந்து ஒரு எக்ஸலன்ஸ் மைண்ட் செட்டோட சர்வ் பண்றேன்னா, are we leading with excellence? I may have a team of people under me. I'm running a business where there are some people are under me. I'm working in a job where I'm responsible for leading some people. So when I lead them, when I serve them, am I doing it with excellence? And finally, am I working with excellence? I am not a leader, I am not a boss, I am not a manager. நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். ஸோ நான் வேலை செய்கிற இடத்துலையும் இட் கேன் பி ஆஸ் ஸ்மால், ஒரு ஸ்மால் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம். அட் த சேம் டைம் இட் கேன் பி அ வெரி பிகர் ஒர்க், ஒரு ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம். பட் ஆம் ஐ டூயிங் இட் வித் எக்ஸலன்ஸ்? இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது, தென் யூ வில் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் தட் வெதர் ஐ ஹாவ் the spirit of excellence. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸலன்ஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இது வந்து இந்த எக்ஸலன்ஸோட சோர்ஸே வந்து ஆண்டவர் தான். ஏன்னா ஹீ இஸ் அ காட் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெறது தான் இந்த கிருபை. ஸோ டு ஐ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்? எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கா? எனக்குள்ள மற்ற ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸலன்ஸ் ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கா? அதை தான் வந்து நம்ம கேட்கணும். அண்ட் இன்கேஸ் இஃப் சம் ஆஃப் அஸ் ஃபீல் தட் யூ டோன்ட் ஹாவ் த ஸ்பிரிட், நாட் டு வரி. ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து இஸ் அ வெரி வெரி கிரேஷியஸ் காட். இன்னைக்கு சாயங்காலம் கூட இந்த மீட்டிங் முடியும் போது, இஃப் யூ ஜஸ்ட் மேக் ஒன் வேர்ட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ஆஸ்க் காட் டு கிவ் யூ த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ், மை காட் இஸ் ஸோ கிரேஷியஸ் தட் ஹீல் abundantly bless you, abundantly give you a spirit. ஸோ இது வந்து நம்மள பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா என்ன, அண்ட் ஹவு டு ஐ ஆப்ரேட் திஸ் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்? ஸோ ஜோயல் ஆஸ்டின் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி கோட் பண்றாரு, when you have this spirit of excellence, you do the right thing always, even if no one is watching you. ஸோ இந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குதுன்னா, யாராவது பார்க்கும்பொழுது மட்டும் இல்லை, even when nobody watches me, I will always be doing the right thing. That is what this spirit of excellence is all about. ஸோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இதோட எப்படி நான் ஆப்ரேட் பண்ணுறது, ஹவு டு ஐ ஆக்டிவேட் திஸ் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்? அண்ட் அதுக்கு முன்னாடி த பேஸ் ஃபார் கிறிஸ்டியன் எக்ஸலன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் இஸ் ஃபவுண்ட் இன் Colossians letter chapter 3 and verse 23. And this is the verse, Colossians chapter 3 verse 23 and 24. This is the fundamental base. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த வசனத்தை நம்ம அப்படி அடிப்படை ஆக்கிட்டோம்னா, then brothers and sisters, nobody can stop you from excelling in your personal as well as professional life. What does it say? I'm reading an NLT version for you. Work willingly at whatever you do.
as though you were working for the Lord rather than for people. Remember that the Lord will give you an inheritance as your reward, and that the master you are serving is Christ. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ஸ்னு பாருங்க. You are working for whom? About Daniel has got a boss. I have a boss, and probably people who have joined, you also will have a boss, or you may be a boss. But நீங்க யாருக்காக வேலை பண்றீங்க? Are you working for the boss, or are you working for the organization which is associated? ஸோ பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எப்படி வேலை செய்யணும்னா, ஆண்டவர் தான் உங்களோட பாஸ், ஆண்டவர் தான் உங்களோட அதிகாரி அப்படின்னு நினைச்சுண்டு நீங்க வில்லிங்கா வேலை செய்யணும் சொல்றோம். அப்போ if God, my sovereign God, majestic God, God who created the universe, God almighty, சர்வ வல்லவரான ஆண்டவர் வந்து நமக்கு பாஸா இருக்கிறார்னா, அப்போ will he tolerate a mediocre or a average delivery? யோசித்து பாருங்க. Will he be okay that if I give only 50% of my potential? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாததே கிடையாது. ப்ராபப்ளி our human masters may not know our true potential. Our human masters will feel இவ்வளவுதான் அவனால முடியும், அவனை இதுக்கு மேல செய்ய முடியாது, அவன் வேஸ்ட்னு கூட யோசிக்கலாம். But the God whom we serve, அவர் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கார். He knows your thoughts. அவர் நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா. And he is a God who doesn't see our face, but he sees our heart. நம்ம என்ன இருதயத்துல என்ன யோசிக்கிறோம். அப்போ சங்கீதக்காரன் சொல்றான், the psalmist says, அதாவது என்னோட தாயின் கருவறையில உருவாகிறதே அவர் பார்த்திருக்கார். he knew me even before I was formed in my mother's womb. அப்போ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஆண்டவர், என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு நல்லா தெரிஞ்ச ஆண்டவர் கிட்ட how can I go and present my work, or how can I go and present myself without excellence? So, dear brothers and sisters, this is the verse which should constantly keep speaking to you, not just in your professional life, even in your personal life. ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்க எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, ஆண்டோட மகிமைக்காக செய்யுங்க. நீங்க சாப்பிட்டாலும் அது நல்லா செய்யுங்க, நீங்க வந்து குடிச்சாலும் நல்லா செய்யுங்க, நீங்க ட்ரெஸ் உடுத்தினாலும் நல்லா செய்யுங்க, நீங்க ஃபெலோஷிப் பண்றதும் நல்லா செய்யுங்க, நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் பண்றதும் நல்லா செய்யுங்க, நீங்க பந்தி விசாரிக்கிறது கூட நல்லா செய்யுங்க. நீங்க எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, ஆண்டோட நாமத்துக்கு மகிமைப்படுத்துற மாதிரி செய்யுங்க. ஸோ எங்கேயுமே நம்ம ஆண்டவர் வந்து நீ கொஞ்சம் பண்ணா போதும்பா. நம்ம இந்த நிறைய நம்மளோட நிறைய வாட்டி நம்ம இதை கேட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த டைலாக்கு, அவன் கொடுத்த காசுக்கு இது போதும், நீ அவன் கொடுத்த காசுக்கு இவ்வளவு கூவுனதே ஜாஸ்தி, இது போதும். அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா. பட் அது செக்குலரா இருக்கிறவங்களுக்கு வந்தா அது ஓகேயா இருக்கலாம். என்னோட பார்ட்னர் இல்லை என்னோட கலீக் வந்தா அந்த மாதிரி ஒரு பிலீஃப்ல இருக்கலாம். ஆனா the Lord whom I serve, who gave me life, who is still giving me the grace and the wisdom, அவர் தான் என்னோட பாஸ். அப்போ என் பாஸ் என்னோட லார்ட், லார்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், லார்ட் ஆஃப் க்ளோரி, லார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், அவருக்கு என்னால போய் அரைங்குறையுமா எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன அற்பமான விஷயமா கூட இருக்கலாம். உங்களோட பசங்களுக்கு வந்து அந்த புக்ல வந்து ப்ரௌன் கவர் அட்டை போடுற ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அதை கூட நம்ம சிறப்பா செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஏன்னா the God whom we serve is our boss. And அப்பொழுது என்ன பண்ணுவாராம், he will give us a reward. அப்போ நம்மளோட ரிவார்டு வந்து நம்மளோட வேர்ல்ட்லி பாசஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வரது கிடையாது. வேதம் சொல்றது ப்ரொமோஷன் டசன்ட் கம் ஃப்ரம் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட். விளைய பண்றது வந்து யாரு, கர்த்தர் தான். விளைச்சல் கொடுக்கறது கர்த்தர் தான். he is the one who gives us the harvest. ஸோ நம்மளோட வேலை எப்படி நம்மளுக்கு ஒப்படைச்சிருக்கப்பட்ட காரியங்கள். இப்போ என் கையில சில காரியங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, உங்க கையில சில காரியங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன காரியங்களை கொடுத்துருக்காரோ அந்த காரியத்துல நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருந்து அதை சிறப்பா செஞ்சோம்னா ஆண்டவர் அதுக்கேற்ற பலனையும் ரிவார்டையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் தாமதிக்க மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையாளர் இருக்கிற அதிகத்துக்கு நான் அதிபதியா வச்சிருக்கிறேன். ஒன் ஹூ இஸ் ஃபெய்த்ஃபுல் டு த லீஸ்ட் வில் பி மேட் மாஸ்டர் டு த மெனி. ஸோ இந்த வசனம், இந்த கொலோசியர் 3:23 வந்து இஃப் வி புட் இட் அஸ் அ வே ஆஃப் லைஃப், தென் நாளைக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசும்போது கூட அது எப்படி அந்த கான்வர்சேஷனை
சிறப்பாக வைக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி யூ வில் ஸ்டார்ட் திங்கிங். ஸோ ஹவு வில் யூ ஆப்ரேட் திஸ் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலன்ஸ்? நான் சுருக்கமாக மூணே வேதத்திலேருந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தென் ஐ வில் க்ளோஸ் அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு பிரதர் டேனியல். Number 1, how will you operate this spirit of excellence? Number 1, strive to give your best always. எப்பொழுதுமே உங்க பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். The book of Daniel says like this. I'm reading you an NIV version. Now Daniel so distinguished himself among the administrators and satraps by his exceptional qualities that the king planned to set him over the whole kingdom. இப்போ இது இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தானியலை பற்றி. He was a captive. He was brought in as a captive. And those days when you go and conquer a land, அந்த லேண்ட்லேருந்து பெஸ்டானதை நீங்கள் எடுத்துகிட்டு வரதான் பழக்கமாக இருந்தது அந்த காலத்தில். ஸோ அது மூலமாக டேனியல் வாஸ் சோசன் அண்ட் ஹி வாஸ் brought. ஸோ ஒரு தேசத்துக்கு அவன் ஒரு கேப்டிவாக வரான். சிம்பிளாக சொன்னால் ஒரு அடிமையாக தான் வரான் டேனியல். அடிமையாக வந்த இடத்துல the king found him that he seems to have exceptional qualities. He was distinguished and he had exceptional qualities, which was God given exceptional qualities. அதனால ராஜா அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்தான். பட் வாட் ஒன் திங் which really fascinates me is that Daniel never ever thought that he was held as a captive and he is in a foreign land. And he never ever showed any kind of irresponsibility in what was given to him. ஒரு இந்த நாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. நான் இந்த நாட்டுக்கு அடிமையாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நீ அடிமையாக நீ கொண்டு வந்த இடத்துல நான் ஏன் சிறப்பாக நான் செயல்படணும்? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானியல் யோசித்திருந்தார்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி ஆல் டுகெதர். ஆனால் தானியல் அந்த மாதிரி யோசிக்கல. வேதம் சொல்றது ரொம்ப கிளியரா சொல்லுது. தானியல் செஞ்சது எல்லாத்துலேயும் he was exceptional. The way he interpreted the dream of the king, the way he prophesied, the way he prayed, the way he administered. So the king was so overwhelmed. The king was so happy for him and he made him responsible for many things. ஸோ தானியலோட சுற்றி இருந்த அந்த அட்வர்சரிஸ், மற்ற எனிமீஸ் எந்த ஒரு ஃபால்ட்டும் டேனியலோட ஒர்க்கில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ how you will operate the spirit of excellence? Number 1, keep striving to give your best. Today you may be in an organization where you don't want to be. நீங்கள் ஐயோ இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த இடம் நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சினாரியோல நான் இருக்கிறேனே, ஐ ஷுட் ஹவ் டன் தட் பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் இந்த ஈவினிங் இந்த மீட்டிங் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் வேர் எவர் காட் ஹஸ் பிளான்டட் யூ, ஹி ஹஸ் பிளான்டட் யூ வித் அ பர்பஸ் and he has planted you to glorify his name. And how you can glorify his name? By giving your best every day. ஆண்டவர் உங்களை எத்தனை நாள் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, that can be a week, that can be a month, that can be a year, or that can be a decade. எவ்வளோ நாள் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அத்தனை நாள் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் can you give your best? So when you give your best, you will automatically operate the spirit of excellence within you. Number 2, if you want to operate the spirit of excellence, you have to be responsible. Being responsible is a hallmark character. பொறுப்பு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனியாக ஒரு டிஸ்டிங்டாகவே தெரிவாங்க. இந்த பொறுப்பு இல்லாதவங்க தான் ஒரு அரைங்குறையமாக ஒரு வேலையை செய்கிறது, இல்லைன்னா அவங்க நம்பி இந்த வேலையை நம்மளால கொடுக்க முடியாது அப்படி சொல்லி நிறைய யோசித்திருக்கும். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 20 வசனம், 1 Samuel chapter 16 verse 20. It's a very very powerful verse, I would say. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம், but Bible has never failed in noting down the small event which has happened. Early in the morning, David left the flock in care of a shepherd. So in the 16 அதிகாரம் it's all about David and Goliath oda story. All of us are aware of it. So when David's father called him and told him, you just go to the battlefield and get some news about your brothers. அந்த டேவிடோட அண்ணன்லாம்
சவுலோட யுத்தம் பண்றதுக்காக போயிட்டாங்க. அப்பதான் கோலியாத் வந்து சேலஞ்ச் பண்றான். ரொம்ப நாள் ஆச்சு. இவங்கள பத்தி விஷயமே தெரியாம இருந்தது. ஸோ ஜெஸ்ஸி கால்ஸ் his son David and sends him to the battlefield just to enquire about what is happening over there. அப்போ வேதம் சொல்றது தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் மேய்ச்சிட்டு இருந்த ஆட்டையும் அவன் என்ன பண்ணியிருக்கான், பொறுப்பா ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். யோசித்து பாருங்க. இது இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். இதுல என்ன பெரிய விஷயம்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா பொறுப்பா அந்த காரியத்தை அவன் செஞ்சனால தான் அவனால தேவனுக்கு பெரிய காரியங்களை அவனோட ஃபியூச்சர்ல செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So if you want to strive for excellence, then are you focusing on the small little things of your life? நீங்க எதெல்லாம் ஒரு அற்பமான காரியம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல, உங்க லைஃப்ல, அந்த அற்பமான காரியங்களையும் நீங்க பொறுப்பா பாத்துக்கிறீங்களா? இட் கேன் பி ஆஸ் ஸ்மால் as this. அவன் எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவங்க அப்பா கூப்பிட்டாரு. இட் இஸ் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருப்பான். யோசித்து பாருங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது ஹவு எக்ஸைட்டட் ஹி வுட் ஹவ் பீன், ஹவு ஹாப்பி ஆர் ஹவு சூப்பர் இன்ட்ரெஸ்டட் ஹி வுட் ஹவ் பீன் டு கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்லையும் அவனுக்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டு டென் த ஃப்ளாக் ஆஃப் ஷீப், அந்த ஆடை மேய்க்கிறது. அந்த ஆடு மேய்க்கிறதையும் பக்கத்துல இருந்த மேய்ப்பங்கிட்ட பொறுப்பா கொடுத்துட்டு he went there. So if you want to operate the spirit of excellence in your life, then start being responsible with what has been given to you. உங்ககிட்ட கொடுக்கறதுக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க then God will pour out that spirit of excellence from you in abundance. And finally, what we call it as the golden rule, which we read in Gospel of Matthew chapter 7 and verse 12. மத்திய எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த கோல்டன் ரூலை நம்ம வாசிக்கிறோம். What is this? So I'll read it for you. In everything do to others what you would have had them do to you. For this sums up the law and the prophets. நீங்க எல்லாத்துலயும் வந்து மற்றவங்களுக்கு நீங்க செய்யறது எல்லாமே நீங்க எப்படி உங்களுக்கு செஞ்சுக்கணும் சொல்லி நீங்க விருப்பப்படுவீங்களோ அந்த மாதிரி நீங்க செய்யுங்க. எனக்கு ஒரு சின்ன கதை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஒன்று ஞாபகம் வருது. தெர் வாஸ் அ கார்பெண்டர் அண்ட் இந்த கார்பெண்டர் ரொம்ப வருஷமா ஒரு 25 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸா ஒரு ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட என்ன பண்ணியிருந்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இஸ் அ மேசன், நாட் அ கார்பெண்டர், ஐம் சாரி, இஸ் அ மேசன். ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ சம்ஹவ் இந்த கான்ட்ராக்டர் நம்மளுக்கு நல்லா பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு growth எதுவுமே இல்லை, ஸோ ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ் கை, ஹீ இஸ் நாட் பேயிங் மீ மோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போயிட்டு வித் ஹெவி ஹார்ட் ஐ எம் சைனிங் ஆஃப் அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் வேற ஏதோ ஒரு மேசனை பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. ஸோ இந்த கான்ட்ராக்டர் வந்து என்ன சொன்னார்னா, சரி ஓகே, ஐ வில் நாட் ஸ்டாப் யூ ஃப்ரம் மூவிங், ஆனால் கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ப்ராஜெக்டை மட்டும் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொன்னார். சரி, இவரும் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ரொம்ப வெக்ஸாக வந்து என்னடா போகும்போதே இவர் நம்மளை விட மாட்டேங்கிறாரு, தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாராம். ஸோ அரை மனசோட ரொம்ப ஒரு ஆஃப் எஃபர்ட்டோட ஹோல் ஹார்ட்டடாக இல்லாமல் ஏனோ தானிக்கு தீனிக்கு ஒரு ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு சாவியை அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துருக்கிறார். எல்லாம் சப் குவாலிட்டி போட்டு ப்ராப்பராக அட்டென்ஷன் கொடுக்காம டைமென்ஷன்ஸு மெஷர்மெண்ட்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டார். வீடு கட்டி கொடுத்த பிறகு அந்த கான்ட்ராக்டர் அந்த வீட்டோட சாவியை 25 வருஷமா நீ என்னோட இருந்ததுக்கு இது வந்து உனக்கு நான் ஒரு ரிவார்டா தரேன், நீயே வச்சுக்கோன்னு சாவியை கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அந்த மனுஷன் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருக்காரு, ஐயோ எனக்கு தான் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒன்றும் நல்லா கட்டியிருப்பேன்னு. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், if you want to achieve excellence in your field, then start doing what you want to receive. நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒன்றுத்தருக்கு வந்து நீங்க சர்வீஸ் ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுத்தருக்கு நீங்க ஏதாவது ஒன்று சர்வீஸ் பண்ணணும்னா அப்போ நீங்க உங்களை அந்த பொசிஷன்ல போட்டு பார்த்துட்டு இஃப் யூ ஆர் ஹிம் வாட் யூ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட், வாட் வுட் யூ வாண்ட். ஏன்னா நாங்கள் எப்பவுமே இந்த சேல்ஸ் ட்ரைனிங்ல இந்த கஸ்டமர் சர்வீஸ் ட்ரைனிங்ல நாங்கள் சொல்ற விஷயம் இதுதான். இப்போ நீங்க கஸ்டமரா இருந்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? அப்போ நான் இது எதிர்பார்ப்பேங்க, என்னை நல்லா மதிக்கணும் எதிர்பார்ப்பேங்க, என்னை உட்கார வச்சு என்னை வந்து எனக்கு காஃபி ஆஃபர் பண்ண எதிர்பார்ப்பேன், எனக்கு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அதை வந்து மற்றவங்களுக்கு டெலிவரியாக கொடுங்க. ஸோ பைபிள் டாக்ஸ் வெரி வெரி கிளியர்லி அண்ட் டிஸ்டிங்க்ட்லி and there is nothing outside the book of Lord which we have to refer to.
நம்மளோட வேலையில, நம்மளோட பிசினஸ்ல, if we want to really excel ourselves, let's give our best like Daniel. Even in a captive land, he was giving his best. Let's be responsible like David. That chinna விஷயத்துல கூட I will be responsible. And finally, let us follow this golden rule in our life so that whatever we want to do to others, whatever we want to deliver, let it be as if it is we doing it for ourselves. So how will you apply this? Number one application, build a very close relationship with God. Please pray every day, God, என்னோட வேலையில் என்னோட பிஸ்னஸில் லெட் மீ பி அன் எக்ஸலன்ஸ். நான் மற்ற பிஸ்னஸ் மேனை பார்க்கலும் என்னோட பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கட்டும். இட் இஸ் நாட் ஆன் தி அவுட்புட், ப்ளீஸ் நாட் மிஸ்டேக் மீ. என்னோட ப்ராஃபிட்ஸில் சொல்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக அது வந்து இட்ஸ் அ பிளெஸிங் ஃப்ரம் காட். உங்களோட அப்ரோச்சில், உங்களோட ப்ராசஸில், உங்களோட டெலிவரியில், நீங்கள் திட்டமிடுற விஷயத்தில் build a very, very close relationship with God. The more passionate you become with God, the more excellent you will be in not just at work, in all the fields. Every time ask this question. நீங்க ஒரு மில் பிசினஸ் ஓனரா இருக்கலாம், இல்லைன்னா you must be working in a corporate sector as a customer service. Every time ask this question. நான் ஃபினிஷ் பண்ண இந்த ப்ராடக்ட்ல, நான் ஃபினிஷ் பண்ண இந்த கால்ல, நான் ஃபினிஷ் பண்ண இந்த சேலில், நான் ஃபினிஷ் பண்ண இந்த டிசைன்ல, நான் ஃபினிஷ் பண்ண இந்த கன்சல்டேஷன்ல, will God will be pleased or can I do more? If the answer is you can do more, then go for it. Because remember, we serve a God who is our master. And finally, I humbly request you, follow this Colossians 3:23 attitude, which is, I serve, my boss is my God. My boss is not sitting in the office where I'm sitting. My boss is sitting in heaven, and from there he is seeing whether I'm glorifying him through my work. ஏன்னா இந்த வேலை, இந்த பிஸ்னஸ், இந்த தொழில் எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, நம்ம செய்கிற நல்லதை பார்த்து சுற்றி இருக்கிற ஜனங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ do excellently for an excellent God. May he be pleased in whatever you're doing, so that he will bless you more and more in the coming days. So I stop here, and I really thank Brother Daniel and for all of you for this opportunity. And let us look forward and let us collectively, ஆண்டவருக்கான ஒரு கூட்டமா கலெக்டிவா let us try changing the world where we are in by delivering excellence. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எக்ஸலன்ஸ் வந்து வெறும் பேச்சளவில் ஒரு உச்சரிப்பில் தான் இருக்குது. ஆக்சுவலாக செயல்முறையில் அது காணும். பட் லெட் அஸ் நாட் ஜஸ்ட் பி டாக்கர்ஸ், பட் லெட் அஸ் பி டூவர்ஸ் by demonstrating the love of Christ through what we do. Thank you, brother. Thank you, Mr. Jesu, for sharing the way to excellence. இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு மிக சிறந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்றால், ஐ திங்க் எல்லாருமே we need to be excellence. பட் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். அண்ட் டு சம்மரைஸ் வாட் எவர் ஐ ஹவ் காட் தி இன்ஃபர்மேஷன், அண்ட் அவர் காட் இஸ் an excellence God. So he is also looking for an excellence from us. ஸோ நம்மளுடைய கடவுள் வந்து எல்லாவற்றையும் வந்து அவர் நேர்த்தியாக படைச்சிருக்காரு. ஸோ அதனால he is also expecting the same thing from us, because we are also created by our God. அண்ட் ரெண்டாவது, நம்ம வந்து மனுஷருக்கு முன்புதான் நம்ம செய்யக்கூடியது வந்து ஓகே கடவுளை வந்து மகிமைப்படுத்துறதா அமைய வேண்டும். ஸோ காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தி, அதனால வந்து நம்மளுடைய வெளிச்சம் வந்து அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படுமா. ஸோ அதனால வி ஹவ் டு டூ எவ்ரிதிங், ஈவன் ஸ்மால் திங். ஐ திங்க் வி நீட் டு டெலிவர் த பெஸ்ட் திங். ஸோ 4 விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த எக்ஸலன்ஸை தடை பண்ணுகிறது என்று பார்த்தோம். லேக் ஆஃப் பர்பஸ், லேக் ஆஃப் ஓனர்ஷிப், அண்ட் சர்வைவல் ஆட்டிடியூட். ஏதோ போனா போதும் அப்படின்னு சொல்லி, ஏதோ வாழ்க்கை போனா போதும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு. நோ பேஷன் ஃபார் காட். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸலண்டா பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஒருவேளை இந்த ஏரியால வந்து if we are lagging na, அதை நம்ம இன்னைக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெஃபினட்டா இன்னைக்கு God is speaking to us and through this topic. And if we are passionate to God, definitely we will also passionate in our career, in our family, in whatever we are doing it. So அடுத்ததாக 3 கேள்விகளை வந்து மிஸ்டர் ஜேசுதாஸ் அவர்கள் நம்ம முன்பாக வச்சிருந்தாங்க. Are we are serving with excellence, and are we are leading with excellence, are we are working with excellence? Okay, and do we have the spirit of excellence சொல்லி கேட்டிருந்தாங்க. Definitely, in case if we are lacking, we need to ask for a God for an excellent. And நம்ம எதை செஞ்சாலும் மனுஷன் நமக்கு என்ன செய்யறாங்களோ அதை அவங்களுக்கு செய்யற மாதிரி நம்ம அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ நம்ம அதை அவங்களுக்கு திரும்ப பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. And he also talked about 3 people. He's talked about it. He's also talked about Daniel and
அவருடைய எக்ஸலன்ஸ் உடைய ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக இருக்கிறான். பிகாஸ் ஆண்டவருடைய விசேஷ கிருபை அவன் மேல இருந்ததுனால, அந்த எக்ஸலன்ஸ் இருந்ததுனால he has been ஈவன் சிறைப்பிடித்து போகப்பட்டாலும் he has been உயர்த்தப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம். ஈவன் டேவிட்டை பத்தி அவர் சொல்லும் போது he was very responsible. அவர் கொடுத்த இந்த சிறிய வேலை, ஓகே, ஆட்டு மந்தையை மேய்த்தாலும் அதை உண்மையாக செய்தார் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்ம என்ன மனுஷருக்கு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். I think it's an excellent, definitely it's a, thank you so much Jesudoss for very important and relative topic today. நம்ம நிறைய நேரம் we are all even getting into the churches and but நம்ம relevant to the life, relevant to the career. Okay, this program is connecting and biblical management. Okay, so பைபிள்ல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நம்ம வேலையில என்ன கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து இதை நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. And thank you so much once again Jesudoss for sharing this topic.